அன்பரசி விசுவாசியரில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கஸ்தூரி வந்து நகை எல்லாத்தையும் வந்து எடுத்து லாக்கரில் வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து அனன்யா 2 பேருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? கஸ்தூரி அம்மா வந்து நகையெல்லாம் லாக்கரில் எடுத்து வைக்க பார்க்குறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லை வெட்டியாக வந்து பேசுகிறீங்களா? மேடம், எப்போ போகிறோன்னு முக்கியம் இல்லை. அவங்க எப்படி இருந்தாலும் வந்து ரூம்குள்ளே போயிட்டு லைட்லாம் போட்டு திருப்பி லாக்கர்லாம் திறக்கிறதுக்குள்ளே நாங்கள் அங்கே போய் நிற்போம். தேவையில்லாமல் வந்து பேசி மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன், நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அனன்யா சரி மேடம் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டு அப்படியே கொடுக்குன்னு போகிறாங்க. டேய், அந்த அம்மாட்ட வாய் கொடுத்து பேச முடியாது போல இருக்குடா, அந்த பேச்சு பேசுது அப்படின்னு சொல்லும்போது ஜன்னல் வழியாக திறந்து பார்க்குறாங்க. கதவை திறந்து பார்த்தோன்னே இதெல்லாம் ஒரு பூட்டு, இதை திறக்க முடியாதா நம்மளால் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து லைட் அணைச்சிட்டு அந்த சீக்ரெட் நம்பரை போட்டுட்டு திருப்பியும் வந்து ஃபுல் ஜாமான் உள்ளே வச்சுட்டு லைட்டை வந்து ஆன் பண்ணிடுறாங்க. லாக்கர்லாம் நம்பர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்தியாடா இந்த அம்மா விவரத்தை, சாவி ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்கோம். சரி, அந்த பீரோக்குள்ளே தானே இருக்கும், பரவாயில்ல பார்த்துக்கலாம், சாவி இருந்தாலும் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த அம்மாவை கொஞ்சம் லேசான ஒரு ஆளாக நினச்சிட்டோம் போல இருக்குது, இது உஷாரான பார்ட்டியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கஸ்தூரியை பற்றி அப்படியே வெளியில் வந்து வராங்க. அதே மாதிரி ஒரு பூட்டை வச்சு பூட்டிட்டு அப்படியே வந்து கடந்து போகிறாங்க. ஏம்மா நீயும் வந்து பாட்டு கச்சேரின்னு சிவகாமி ஏதோ ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காராம், நம்ம போய் கலந்துக்கலாம், நிம்மதியாக வந்து இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் வந்து மறக்கலாம்ல? இல்லைங்க, சொந்தக்காரங்களாம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம தான் தங்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும். இப்போ நம்மளும் வந்து பொறுப்பு இல்லாமல் கேமுன்னு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ அவங்க எல்லாரையும் தங்க வச்சுட்டு பாட்டு நடக்கிற போட்டிக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி மாட்டுக்கு அங்கே எல்லாரையும் தங்க வைக்கிறதுக்காக போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து பாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம சந்திரசேகரும் ஜானகி பாட்டியும் அப்படியே கேஷுவலாக இருக்கிறப்ப அனன்யா வந்து இந்த போட்டியில் நீயும் கலந்துக்கணும், ஃபஸ்ட்டு வந்து அன்பரசி டீம், இன்னொன்று அனன்யா டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறேன், சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் என் ஆளுங்க வந்து நகையை எடுக்கணும்னா இங்கே வந்து தசை திருப்பணும், அந்த தசை திருப்பறதுக்காகவே நான் இங்கே வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அனன்யா அப்பன்னு பார்த்து நான் தான் ஃபஸ்ட்டு டீம் வந்து செலக்ட் பண்ணுவேன், இல்லடி கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு வந்து டீமை வந்து செலக்ட் பண்ணணும், அப்பா நீங்களும் வந்து கலந்துக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. நம்ம அன்பரசியும் அனன்யாவும் அப்பாவை ஃபஸ்ட்டு எடுத்துட்டானா என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு என் டீமில் வந்து நான் விஸ்வாஸ் சாரை வந்து எடுத்துக்கிறேன், மஞ்சு எடுத்துக்கிறேன், கௌசல்யாவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ எல்லாரையும் எடுத்துக்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்தியா சந்திரசேகர், அவள் எப்படி இருந்தாலும் வந்து அப்பாவை தான் ஃபஸ்ட்டு எடுப்பான்னு தெரிஞ்சு தான் உன்னை வந்து விட்டு கொடுத்துருக்கா. என் குட்டியம்மா வந்து எல்லாரோட மனசையும் வந்து காயப்படுத்தாமல் எப்படி செய்யணும்னு நினைக்கிறாளோ அது மாதிரி தான் சிறப்பாக வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றான். மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா, அவள் தங்கம்மா, தங்கத்தில் தங்கம். ஆனால் அவள் கல்யாணத்தில் என்னென்னமோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அதை நினச்சா தான் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் பரவாயில்லப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்காத விஷயமாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து அனன்யா வந்துட்டுருக்கோம். இப்போ நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் கூடிய சீக்கிரம் பாருங்களேன், என் ஆளுங்க எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு உங்களை எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்த போகிறாங்க, அதுக்கு தான் நான் எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் அது ரெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அனன்யா வந்து கயிறு இழுக்கிற போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் அன்பரசி வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க. விஸ்வாஸ் சார், நம்ம எல்லோரும் சேர்ந்து அனன்யா வந்து ஜெயிக்கணும், அதுக்காக தான் விளையாட வந்திருக்கோம், சும்மா இரு, நீ வேணால் உன் தங்கச்சி மேலே அன்பு பாசம்லாம் வச்சு ஜெயிக்க வந்து வைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து ஏன் அன்பரசியை நான் வந்து தோக்க வைக்க விட மாட்டேன், நான் வந்து கண்டிப்பாக வந்து அன்பரசியை ஜெயிக்க தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப கயிறை வந்து இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது இப்படியே இழுத்துக்கிட்டு இருந்தால் யாரா அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து நம்ம அன்பரசி வந்து விஸ்வாவுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே அவங்க அதிர்ச்சியாக நின்னோன்னே வந்து எல்லாருமே பொத்துன்னு வந்து விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து சிவகாமி டீம் வந்து அப்படியே ஜெயிக்கிறாங்க, அதாவது நம்ம அனன்யா டீம் வந்து ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏய் முட்டை போண்டா, நாங்கள் தான் ஜெயித்தோம் தெரியுமா, நாங்கள் வந்து அன்பரசி சொன்னதுனால தான் விட்டு கொடுத்தோம், இல்லாட்டின்னு வச்சுக்கேன் நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டு கொடுத்தீங்களா, தோத்துவிட்டு ஏதோ சப்போஸாக்கெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அனன்யா வந்து வம்பிழுக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை அனன்யா, நீ தான் ஜெயிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு வழியாக வந்து அவங்க வாசலில் இருக்கிற பூட்டு கதவை திறந்து அப்படியே வந்து உள்ளே வந்து வந்துட்டாங்க. இந்த பீரோவும் திறக்கிறதெல்லாம் ஈஸி தாண்டான்னு சொல்லி பீரோவையும் அசால்ட்டாக வந்து திறந்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே வந்து லாக்கர் போட்டால் நம்பர் இருக்குது. ஐயோ என்னடா, ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்தப்ப சாவி இருந்துச்சுடா, இந்த மாடலில் வந்து சாவி இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நம்ம அனன்யாவுக்கு ஃபோன் அடித்து கேட்கலான்னு இருக்கிறப்ப அனன்யாவே ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா அந்த ரூம் பக்கமாவது போனீங்களா இல்லையா? மேடம், ரூம் பக்கமும் போயாச்சு, பீரோவும் திறந்தாச்சு, ஆனால் லாக்கர் முன்னாடி வந்து நிற்கிறோம், சீக்ரெட் நம்பர் வந்து கேட்குது,
சாவி இருந்துச்சுன்னா நாங்கள் ஈஸியாக வந்து திறந்துருப்போம், ஆனால் சீக்ரெட் நம்பர் இருந்துச்சுன்னா எங்களால் திறக்க முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற, சீக்ரெட் நம்பர் இருந்துச்சுன்னா உன்னால் திறக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம அன்பரசியோட பர்த்டே டேட் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணேன். அது எப்படி மேடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு டேட் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி டேட் வந்து போட்டோன்னா ஓப்பன் ஆகிடுச்சு மேடம், இதில் மொத்தம் 300 சவரன் இருக்குது. என்னது 300 சவரன் இருக்கா, சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதே மாதிரி வந்து 300 சவரன் வந்து பேக்கெட்டில் வைக்கிறாங்க. எப்படிடா வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஒரு கட்டப்பையில் வந்து இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே வந்து கைரேகைலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு அப்படியே வாசலில் வந்து நிற்கிறாங்க. கதவு திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்து நடமாட்டத்தில் இருக்காங்க. நம்ம மட்டும் இந்த ரூம்லேருந்து வெளில போனோம்னு வச்சுக்கிங்க, அப்புறம் நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் வந்து நிற்கிறாங்க. நம்ம அனன்யாவோட அசிஸ்டண்ட்லாம் அது மாதிரி தான் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வாசலில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்கடா, நம்மளால் இப்போதைக்கு போக முடியாது, என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ இன்னொரு கேம் வந்து வச்சுருக்காங்க. ஏதோ வந்து 2க்கு 2 டைல்ஸ் அளவுக்கு வந்து ஒரு சேட் மாதிரி வந்து கீழே வந்து போட்டிருக்காங்க. அதில் தான் வந்து பொண்ணு மாப்பிளையும் ஜோடியாக இருக்கிறவங்களாம் டான்ஸ் ஆடணுன்னொன்னே அடுத்தடுத்த கேமில் வந்து அந்த சைஸ் வந்து கம்மியாகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இருப்பினும் வந்து விஸ்வா மட்டுக்கும் சூப்பராக ஆடிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கால் ஒரு ஒருத்தர் மட்டும்தான் நிற்கிற அளவுக்கு இடம் இருக்குது. நம்ம அன்பரசி வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே சுற்றுறாங்க. எல்லாரும் வந்து தோற்று போயிட்டாங்க. ஆனால் நம்ம விஸ்வாவும் அன்பரசி மட்டும் போட்டியில் ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.